Welcome to Java tutorial for beginners. இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறது variables, data types, operators, keywords. Today's learning motto: learn continually. There's always one more thing to learn. So keep learning. First, variables அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். Variable is a basic unit of storage in Java. Variableனா என்ன சொல்றாங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி, அதுல டேட்டா, வேல்யூஸ் அதோட இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு கண்டெய்னர் மாதிரி அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுல ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா இந்த ஒரு பாட் இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரு கண்டெய்னர். ஓகே, இது வந்து ஒரு வேல்யூஸோ இல்ல வேற எந்த பொருளையாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர். ஸோ இந்த பால் தான் வந்து டேட்டா இல்லைன்னா ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பாலை நம்ம ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா அதுக்கு கண்டெய்னர் தேவை. அந்த கண்டெய்னர் தான் இந்த ப்ரௌன் கலர் பாட்லையா, இந்த கண்டெய்னர் தான் வேரியபிள்னு சொல்றாங்க, அந்த பாலை தான் வேல்யூன்னு சொல்றாங்க. ஸோ வேரியபிள்னா என்னது? வேரியபிள் இஸ் யூஸ்டு டு ஹோல்ட் தி டேட்டா அப்படின்ற டெஃபினேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் இதுதான். இந்த பாலை இப்போ இந்த கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றோம்னா அது வேரியபிள்ல, ஏன்னா அந்த பாலை ஹோல்ட் பண்ணிருக்கிறதுனால. ஸோ அதுதான் இதோட டெஃபினேஷன். ஓகே, இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டைப் ஸ்பேஸ் வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ இந்த ஒரு வேல்யூவை நம்ம வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அப்படின்னா டைப் வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகே, நம்ம வேல்யூனா என்னன்னு நமக்கு தெரியும், டேட்டா. வேரியபிள்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அது ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ இந்த டைப்னா என்ன, அதை தான் நம்ம பார்க்க போறோம். டைப் பண்றது தான் இந்த டேட்டா டைப். டேட்டா டைப் ஸ்பெசிஃபை தி டைப் ஆஃப் வேல்யூ தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். அது என்ன மாதிரி டைப், அது என்ன டைப், அது நம்பரா இல்ல வந்து ஆல்பபெட்ஸா இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸா அப்படின்னு குறிப்பிடுறது தான் இந்த டேட்டா டைப். இதுல ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா டைப் இருக்கு. ஒன்னு வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்னு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அகைன் ஒரு 4 கேட்டகரிஸ்ல டிவைட் ஆகுது. அதுதான் இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், பூலியன், கேரக்டர்ஸ். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஆக. ஸோ இதுல இருக்க 4 முக்கியமானது அரே, ஸ்ட்ரிங், கிளாஸ், இன்டர்ஃபேஸ். ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்னன்றது தான் இன்னும் கொஞ்சம் டீடைலா யூஸ் பண்ண பார்க்க போறோம். ஏன்னா அதை தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேபிள்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இல்ல ஒவ்வொரு டேட்டா டைப்பும் அதோட சைஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பைட், ஷார்ட், இன்ட், லாங்னு இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து தான் இன்டீஜரை குறிக்குது. இன்டீஜர்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ். அடுத்தது ஃப்ளோட்டும் டபுளும் வந்து இந்த பாயிண்ட் வச்சு வர அந்த டெசிமல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே குறிக்குது. பூலியன்றது ஆஸ் ஐ டோல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது. கேர்ன்றது ஆல்பபெட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை குறிக்குது. நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா என்னன்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ்ன்றது ஒரு கண்டெய்னர், டேட்டா வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்குரிய ஒரு கண்டெய்னர். ஸோ இது எப்படி யூஸ் பண்றது ப்ரோக்ராமிங்ல அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதோட அந்த டேட்டா என்ன டைப்ன்றதை குறிப்பிடணும். அதுக்கப்புறம் அதோட வேல்யூ அசைன் பண்ணணும். இதுல இன்ட் அப்படின்றது இன்டிஜர் டேட்டா டைப்பை குறிக்குது. ஏன்னா 3ன்றது ஒரு இன்டிஜர்ல. ஸோ அந்த டேட்டா டைப் அவங்க ஃபர்ஸ்ட் குறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன்றது வேரியபிள். ஓகேயா, ஏன்றது மட்டும் இல்ல, அதுக்கு என்ன நேம் வேணா நம்ம கொடுக்கலாம். ஏ இல்ல பி இல்ல சி இல்ல சம் இல்ல டோட்டல், அந்த மாதிரி என்ன நம்ம டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸ் கூட நம்ம அந்த வேரியபிளுக்கு கொடுக்கலாம். ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஏ அப்படின்னா இந்த 3 தான் அர்த்தம் அப்படின்னு அதை அசைன் பண்ணதுல அந்த வேல்யூ, அதுக்காக அந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கும். 3ன்றது தான் டேட்டா. ஸோ அதை டைரக்டா மென்ஷன் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த செமிகாலன். ஜாவால எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே எண்ட் ஆகும்போது இந்த செமிகாலன் வரும். ஸ்டேட்மெண்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் எண்ட் ஆகும்போது இந்த செமிகாலன் கண்டிப்பா வரும். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே சின்ன எக்ஸாம்பிள், எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்காக. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா இதுதான் இந்த கண்டெய்னர். இந்த கண்டெய்னரோட நேம் தான் ஏ, இந்த வேரியபிள் தான். ஓகேயா, இந்த பாட்டை ஒரு வேரியபிளா நினைச்சுக்கோங்க. அந்த வேரியபிளோட நேம் தான் ஏ. ஸோ இது வந்து 3, இந்த 3ன்றது தான் வந்து டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நம்ம இந்த கண்டெய்னர்ல வைக்கிறோம். ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நடந்திருக்கு. இன்ட் ஏ ஈக்குவல் டு 3. ஓகே, இது வந்து இனிஷியலைசேஷன். இப்போ அசைன் பண்ணியாச்சு. ஸோ இது டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஏ. இந்த லைன் தான் வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதுக்கு, நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்றதுக்கு. சிஸ்டம்ன்றது ஒரு கிளாஸ், அவுட்ன்றது ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த சிஸ்டம் கிளாஸ்ன்றது ஆக்சஸ் பண்றதுக்கு தேவையாகிற தான் அந்த அவுட். அப்புறம் பிரிண்ட் மெத்தட், பிரிண்ட் பண்றதுக்கான மெத்தட். இங்க டாட் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அது வந்து ஒரு ஆப்ரேட்டர். ஜாவால டாட் ஒரு ஆப்ரேட்டர். அந்த டாட் ஆப்ரேட்டர் எந்த ஒரு கிளாஸையோ இந்த மெத்தடையோ ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அந்த பிராக்கெட்ல நம்ம அந்த ஏ அப்படின்ற கொடுத்துட்டோம்னா அந்த ஏல எந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். அதுதான் இங்க டிஸ்பிளே வேரியபிள்ஸ் அப்படின்றதுக்குள்ள வரும்.
அடுத்தது டிக்ளரேஷன். இப்போ நம்ம இனிஷியலைசேஷன் பண்றோம்ல, ஏன்றதுல 3 இருக்கு அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணாம வெறுமனே டிக்ளரேஷன் மட்டும் பண்ணிக்க முடியும். அதாவது ஏ அப்படின்ற ஒரு கண்டெய்னரை நான் இப்போதைக்கு வச்சிருக்கேன். ஆனா நான் 3ன்ற வேல்யூவோ இல்ல என்ன வேல்யூ அசைன் பண்றேனோ அதை நான் லேட்டரா பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நம்ம வெறுமனே டிக்ளரும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மத்த டேட்டா டைப்ஸ்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னு ஒரு சின்ன லைன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து int a equal to 5. அடுத்தது float வேல்யூனா float வேல்யூ நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அந்த நம்பரோட எண்டிங்ல f அப்படின்றது இன்க்ளூட் பண்ணணும். அப்படிதான் float வேல்யூ டிக்ளேர் பண்ணணும். அடுத்தது கேரக்டர். இப்போ கேரக்டர் ஏன்ற வேரியபிள்ல இப்போ 3, 4, 5 எல்லாம் வைக்காம இப்ப ஜே அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆல்பபெட்டா வைக்கிறாங்கல்ல, சோ அந்த மாதிரி கேரக்டர் நம்ம டிஃபைன் பண்ணும்போது சிங்கிள் கோட்ஸ்ல அதை வந்து கவர் பண்ணிருக்கணும். சோ அதுதான் இதோட ஃபார்ம். அடுத்தது பூலியன். பூலியன்ல 2 வேல்யூ தான் வைக்க முடியும், ஒன்னு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். அடுத்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஒரு வேர்ட் அழகா ஸ்டோர் பண்ணலாம், ஒரு சென்டென்ஸை கூட அழகா ஸ்டோர் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட் ஸ்டோர் பண்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ன்றது கேபிட்டல் எஸ்ல ஸ்டார்ட் ஆகணும், அதுல வந்து டபுள் கோட்ஸ்ல அதை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரிங் குறிப்பிட்டிருக்கான மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷனா பெர்ஃபார்ம் பண்ண யூஸ் ஆகுது. அது 1 ஆப்பரண்ட், 2 ஆப்பரண்ட் இல்ல 3 வேல்யூஸ்ல கூட இருக்கலாம். ஒரு 2 வேல்யூ தான் யூஸ் பண்ணி பண்ண முடியும், இல்ல 3 வேல்யூஸ்ல கூட இந்த ஆப்பரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு சிங்கிள் ஆப்பரேட்டர்ல கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பெர்ஃபார்ம் பண்ணி அது ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணும். சோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே ஒரு காமனா ஒரு 5 கேட்டகரியில கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்னா என்ன? ஜென்ரலா மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இதுல வரும். லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், அது எல்லாமே இதுல வரும். இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா int a equal to 100 plus 50. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க? அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 100 plus 50 இல்ல பிளஸ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணி அடிஷன் நடந்திருக்கு. சோ இது வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் கேட்டகரியில வரும். செகண்ட் ஒன் வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். int a equal to 5. அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவை அசைன் பண்ண யூஸ் ஆகுற இந்த ஆப்பரேட்டர் பேர் தான் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர். இதை வந்து ரிலேஷனல் ஆப்பரேட்டரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா 2 வேல்யூவை கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இது மோஸ்ட்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்ல வரும். இது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம அடுத்த டுட்டோரியல்ல பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இது வரும். 2 வேல்யூவை கம்பேர் பண்றதுக்கு, 2 வேல்யூ ஈக்குவலா இருக்கா, ஈக்குவலா இல்லையா, ஒன்னு கிரேட்டரா இருக்கா, ஒன்னு லெஸரா இருக்கா, இந்த மாதிரி எல்லா ஆப்பரேட்டர்ஸும் யூஸ் பண்றது இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர். லாஜிக்கலான ஒரு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இதுல வரும். அடுத்தது பிட்வைஸ் ஆப்பரேட்டர். பிட்வைஸ் ஆப்பரேட்டர்னா இந்த நம்பர் 52ன்றத அப்படியே எடுக்காம அது பைனரி டிஜிட்டா மாத்தி அதுல ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் பிட்வைஸ் ஆப்பரேட்டர். லாஜிக்கல் ஆப்பரேட்டர், பிட்வைஸ் ஆப்பரேட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நம்ம லேட்டர் டுட்டோரியல்ல செப்பரேட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்ன்றது ஒரு செப்பரேட்டான ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். அப்படின்னா என்னன்னா ப்ரீ டிஃபைன்ட் வேர்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஜாவால ஆல்ரெடி அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸை நம்ம அந்த ஒரு பர்பஸ் தவிர வேற எதுக்காகவும் வேரியபிள் நேமாவோ இல்ல மெத்தட் நேமாவோ கிளாஸ் நேமாவோ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீவேர்ட்ல எக்ஸாம்பிளா ஒரு முக்கியமான 3 கீவேர்ட் பத்தி மட்டும் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பப்ளிக். நம்ம ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதும் போதே பார்த்துட்டீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு. பப்ளிக் வந்து ஒரு ஆக்சஸ் மாடிஃபயர்னு சொல்றாங்க. இது என்னன்னா நம்ம ஒரு கிளாஸோ இல்ல ஒரு மெத்தடோ கொடுக்கும்போது முன்னாடி பப்ளிக்னு கொடுத்தோம்னா அந்த கிளாஸும் அந்த மெத்தடும் எல்லா கிளாஸுக்கும் விசிபிளாவும் ஆக்சசிபிளாவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்ன்றது ஒரு நான் ஆக்சஸ் மாடிஃபயர்னு சொல்றாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இது ஒரு மெத்தடை நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா அந்த மெத்தடை ஒரு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை அந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அந்த மெத்தட் கால் பண்ண முடியும். பட் ஸ்டாட்டிக்னு ஒரு மெத்தட் இருக்குன்னா அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம அந்த மெத்தட் கால் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மெயின் மெத்தட் இருக்குல்ல, வாய்ட் மெயின் மெத்தட், அந்த மெத்தட்க்கு முன்னாடி ஸ்டாட்டிக்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகி நமக்கு ரன் ஆகுது இல்ல. ஸோ அதனால தான் ஸ்டாட்டிக். அப்புறம் கிளாஸ்ன்றது ஒரு கீவேர்ட். கிளாஸ்ன்ற கீவேர்ட் எதுக்கு? நியூவா ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த கீவேர்ட் யூஸ் ஆகுது. ஸோ இந்த 3 வச்சு நம்ம பேசிக்ஸ் ஜாவா ப்ரோக்ராம் எழுதிடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்ற கீவேர்ட் பத்தி சொல்லியாச்சு. கிளாஸ்ன்றது ஒரு நியூ ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு. இல்ல எக்ஸாம்பிள்ன்றது என்னோட கிளாஸ் நேம், அது என்னோட ஓன் விஷல இருக்கலாம் கிளாஸ் நேம். அது வேணா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அடுத்தது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட். வாய்டுன்றதும் ஆக்சுவலி ஒரு டேட்டா டைப் மாதிரி, எம்டி டேட்டா டைப்பை குறிக்கிறது. எந்த ஒரு டைப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் அந்த வாய்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சிஸ்டம் டாட் பிரிண்டெல்லோ, இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் நம்ம இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதிடலாம். நெக்ஸ்ட் இந்த 4 முக்கியமான டாபிக்ஸ் வச்சு நம்ம ப்ராக்டிக்கலா அதை எப்படி இன்வால்வ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் சிம்பிளா எழுதலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து நோட் பேட்ல சாதா சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நம்ம இப்போ கத்துக்கிட்ட அந்த 4 டாபிக்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட் 2. என்னோட கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட் 2 அப்படின்னு வச்சிருக்கேன்.
ஸோ இந்த கிளாஸ் நேம்ல தான் நான் என்னோட ஃபைலும் சேவ் பண்ணணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கர்லி ப்ரேசஸ் ஓப்பன் பண்ணிக்க போறேன். இப்போ இன்ட் ஏ கோலன் இது வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஒரு ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள்ல நான் ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ண போறேன் மட்டும் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அடுத்தது ஏ ஈக்குவல் டு 5. இப்போதான் அந்த ஏக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். செகண்ட் லைன்ல அசைன் பண்றேன், ஃபர்ஸ்ட் லைன்ல டிக்ளேர் பண்றேன். ஒரே லைன்லயும் பண்ணலாம், இந்த மாதிரி ரெண்டு லைன்லயும் பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணக்கப்புறம் இந்த ஏவோட வேரியபிள்ல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஓப்பன் பிரேசஸ்ல ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும் அவுட்புட்ல. ஸோ இந்த வேல்யூ இந்த நோட் பேட் நான் சேவ் பண்ணிக்கிறேன் டாட் ஜாவா நேம்ல, அதாவது என்னோட கிளாஸ் நேம் test2 டாட் ஜாவா அந்த நேம்ல சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்றேன். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப்னு கொடுக்கணும். எதுக்குன்னா நம்ம ஜாவா ஃபைல் எந்த இடத்துல சேவ் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல இருக்க டைரக்டரியை ஆக்சஸ் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் ஜாவா சி ஸ்பேஸ் test2 டாட் ஜாவா, அப்புறம் ஜாவா ஸ்பேஸ் test2. இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். 5. நம்ம ஏ விட்ட வேரியபிள்ல என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூ தான் அங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இப்போ வேற ஒரு ப்ரோக்ராம் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும் எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ அந்த 2 லைனை மட்டும் நான் காப்பி பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம்னா, இப்போ ஒரு வேல்யூவை இன்னொரு ஒரே வேரியபிளுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் லைன்ல நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஏக்கு வந்து 15, செகண்ட் லைன்ல ஏ ஈக்குவல் டு 20 போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுது ஏலன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல ஏல வந்து 15 இருக்குன்னு சொல்லியிருக்கேன், செகண்ட் லைன்ல ஏல 20 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணா எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏ ஆக்சுவலி இப்போ 20 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணும்போது ப்ரீவியஸ் வேல்யூ ஓவர் ரைட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அகைன் நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது ஏல 20 இருக்கும். ஜாவா சி ஸ்பேஸ் test2 டாட் ஜாவா தென் ஜாவா ஸ்பேஸ் test2. இப்போ அவுட்புட் என்னன்னா 20. ஓகே, செகண்ட் என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஓவர் ரைட் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேரியபிள்ல நியூ வேல்யூ கொடுத்தோம்னா பழைய வேல்யூ ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ இப்போ தேர்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்டிஜர்ல எப்படி டிக்ளேர் பண்றதுன்ற ஓகே ஆயிடும். ஸ்ட்ரிங் ஏ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். எந்த டெக்ஸ்ட் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் டிஃபைன் பண்ணும்போது டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். நம்ம கொடுக்க வேண்டிய அந்த டெக்ஸ்ட்டை இப்போ ஸ்ட்ரிங் ஏ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு நார்மலா அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணா போதும், நமக்கு தேவையான அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ அகைன் இந்த நோட் பேட சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணணும் ஜாவா சி ஸ்பேஸ் test2 டாட் ஜாவா, அப்புறமா ரன் பண்ணணும் ஜாவா ஸ்பேஸ் test2. இப்போ நமக்கு பிரிண்ட் பண்ண அவுட்புட் ஜாய்ஸ் தெரியும். அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு பார்க்கலாம். ஒரு அடிஷன் பண்ணி பார்க்கலாம். அந்த 2 இன்டிஜர் வேல்யூ அடிஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ட் ஏல வந்து 10 வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பீன்ற வேரியபிள்ல வந்து 5 அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ சீன் ஒரு வேரியபிள் புதுசாக டிக்ளேர் பண்ணி அந்த சி வேரியபிளை இந்த ஏ வேரியபிளும் பி வேரியபிளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏல 10 இருக்கு, பில 5 இருக்கு. ஆனா வேரியபிள் தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி சில என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். சில நமக்கு 15 வரணும். அது ரெண்டையும் ஆட் பண்ணி 15 அவுட்புட் வரணும். ஸோ இந்த டெஸ்க்டாப் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணா ஜாவா ஸ்பேஸ் test2 15 we got the output. ஸோ இது இப்படி டேரக்டா நம்ம அந்த a plus b அந்த பிராக்கெட் குள்ள கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபைனலா இதே மாதிரி அடிஷனா ஃப்ளோட் வேல்யூஸ்லயும் பண்ண முடியும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ளோட்னு ஒரு டேட்டா டிஃபைன் பண்ணிட்டு a ஈக்குவல் டு 5.99f. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி f னு முடியணும் அந்த வேல்யூ. f ல தான் நம்ம எண்ட் பண்ணணும். ஃப்ளோட் b ஈக்குவல் டு 5.99f னு கொடுத்துருக்கேன். அகைன் ஃப்ளோட் c ஈக்குவல் டு a plus b அப்படின்னு கொடுக்க போறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன அவுட்புட் வருது நம்ம பார்க்கலாம். இது சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம்னா நமக்கு ஒரு ஃப்ளோட் வேல்யூ தான் வரும். 2 ஃப்ளோட் வேல்யூ நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஒரு ஃப்ளோட் வேல்யூ தான் நமக்கு ஆல்மோஸ்ட் கிடைக்கணும். என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஜாவா ஸ்பேஸ் எஸ் 11.92 we got the output. ஃப்ளோட் வேல்யூ அடிஷனும் நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ரிங் வச்சு எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்துட்டோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஜாவா பத்தி பார்க்க போறோம். இதே வீடியோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு.